தேர்ஸ்டே மத்தியானம் வந்துட்டு நான் லேண்ட் ஆனோம். ஸோ ஃப்ரைடே மார்னிங் நம்ம பால் காய்ச்சலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். இங்கே கத்தாரில் வந்துட்டு ஒருத்தவங்க நம்மளுக்கு வீடு கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு ஃபுல்லி டீப் க்ளீன் பண்ணி பெஸ்ட் கண்ட்ரோல் பண்ணி தான் கொடுப்பாங்க. லைக்வைஸ் எங்களுக்கும் அப்படி தான் கொடுத்தாங்க. பட் அவங்க க்ளீன் பண்ணது எங்களுக்கு வந்துட்டு சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படிங்கிறக்காக நானும் என் ஹஸ்பண்டும் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து வீடு க்ளீன் பண்ணிட்டு டேரெக்டாக பால் காய்ச்சறக்கே குளிச்சிட்டோம். ஸோ அவ்வளோ நேரம் காலையில் 5:30 வரைக்கும் ஆகிடுச்சு. அப்புறம் காலையில் அம்மா அப்பா அத்தை மாமா எல்லாருக்கும் கால் பண்ணிட்டு வெற்றிகரமாக பால் காய்ச்சிட்டோம் புது வீட்டில். அதுக்கப்புறம் 2 பேரும் பயங்கர டயர்ட். நான் ஃப்ளைட்லேயும் தூங்கலை, நெக்ஸ்ட் டே இங்கே வந்தும் தூங்கலை, சேம் வயசு என் வீட்டுக்காரரும் தூங்கலை. அதனால் 2 பேரும் நல்லா படுத்து தூங்கிட்டோம். தூங்கி எழுந்துச்சி பொறுமையாக சரி நெக்ஸ்ட் டே சமைக்கிறதுக்காக திங்ஸ் வாங்கலாம் அப்படிங்கிறக்காக பக்கத்தில் ஒரு சூப்பர் மார்க்கெட் இருந்துச்சு, அங்கே வந்து கிளம்பிட்டோம். நம்ம வீட்டு பக்கத்துலேயே ஒரு சின்ன இந்தியன் ஸ்டோர்ஸ், நம்மளுக்கு வேணுங்கிற நெசசரி வெஜிடபிள்ஸ்னு எல்லாமே கிடச்சிச்சு. ஸோ வாங்கிட்டு ரிட்டன் வந்துட்டோம். நான் இனிமேல் தான் கத்தார் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். என் கூட சேர்ந்து நீங்களும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.